வணக்கம் மக்களே, வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வடபகுதியினுடைய உணவு திருவிழா தோல்வியில் முடிஞ்சிருக்கிறது. அங்கிருக்கின்ற மக்கள் இப்பொழுது திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த கருத்துக்கள் மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட முதலாளி மீது மக்கள் அவதூறு பரப்புகின்ற கருத்துக்களையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமான சமூக ஊடக வீடியோக்கள் வெளியாக இருக்கின்றன. வீடியோக்கள் பார்த்துட்டு வாங்க. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். Rencana mau ke apa? அவர் ஒழிச்சிட்டாரு. எல்லாரும் மோன பிராவ செட் பண்ணாங்க, எல்லாம் வருவாங்க. எப்படி இருந்துச்சு சாப்பாடு? எப்படி எங்களை வந்து கத்து சொல்ற மைக்க பிடிச்சி நான் சொல்றேன். ஃபுட் ஃபெஸ்டிவல் சாப்பாடு 3000 கொடுத்து இப்பதான் 8 மணி ஆகல, அதுக்கு மேல சாப்பாடெல்லாம் போகுது. இதுல இருந்து சாப்பாடு 2 மணியா ஆகல. வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்களில் மக்கள் சொல்கின்ற கருத்துக்களை பார்த்துருப்பீங்க. இது சம்பந்தமாக அங்கே பார்த்தீங்கன்னா இந்த உணவு திருவிழா சரியான முறையில் நடைமுறைப்படுத்த தெரியவில்லை, அல்லது உணவு திருவிழாவை சரியான முறையில் கொண்டு நடத்த முடியவில்லை ஒரு நிர்வாகத்துக்கு. இவர் நாளை மாகாண சபையினுடைய முதலமைச்சராக எங்களுடைய மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாரா அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் மக்கள் சொல்கின்ற நிலைமைக்கு இந்த ஒரு உணவு திருவிழா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் இந்த உணவு திருவிழா சம்பந்தமான விளம்பரங்கள் போய்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த விளம்பரங்களில் கூட குறிப்பிட்ட நிர்வாக இயக்குனர் தான் கால் வச்சால் வச்சது தான், முன் வைச்ச காலை பின் வைக்க மாட்டேன், தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்கால திட்டம் முதலமைச்சராக வருவதற்கான கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார். இந்த கருத்துக்கள் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது இந்த உணவு திருவிழா இப்போ பெரிய ஒரு தோல்வியில் முடிஞ்சிருக்கிறது. பெரிய ஒரு ப்ரொஜெக்ட், அதாவது நிறைய காசு கொட்டி பிரமாண்டமாக செய்யப்பட்ட இந்த உணவு திருவிழா இப்போ தோல்வியில் முடிஞ்சிருக்கிறது. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட நிர்வாகத்தினுடைய சரியான திட்டமிடல் இல்லாமல் தான். இந்த நிர்வாகத்தினுடைய திட்டமிடல் இல்லாமை மட்டுமில்லாமல் அவர்கள் சரியான முறையில் இதை ஒழுங்கமைக்கல. அது மட்டும் இல்லாமல் வந்திருப்பவர்களை சரியான முறையில் கட்டுப்படுத்தவில்லை. வந்திருக்கின்ற வாடிக்கையாளர்களுக்கு சரியான முறையான உணவை கொடுக்கல. காவலாளியில் இருந்து அந்த பணியாற்றுகின்ற எல்லாருமே ஒரு கட்டத்தில் அவர்களுடைய உடுப்புகள் எல்லாத்தையும் மாற்றிவிட்டு ஓடி ஒழிக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இதில் குறிப்பிட்ட நிர்வாக இயக்குனர் தன்னுடைய வேலைக்காரர் முக்கியம், தொழிலாளர்கள் முக்கியம், நான் தொழிலாளர்களை குடும்ப உறுப்பினர்களாக பார்க்குறேன், அதனால் நான் இப்போ அடுத்த நாளை மறுதினம் எல்லாமே இந்த உணவு திருவிழாவை நிறுத்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நிர்வாக இயக்குனர் சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தில் கொடுக்கப்பட்ட 3000 ரூபா உணவுகள் பார்த்தீங்கன்னா பெறுமதி, அந்த உணவு பெறுமதி சரியான குறைவாக இருக்குது. 3000 ரூபா கட்டணம் செலுத்திப்பட்டு உள்ள வந்தவர்கள் அதற்கான பெறுமதியான உணவை பெற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லாமல் சிறுவர்களுக்கான கட்டணங்கள் வாங்கப்படுகிறது, அளவுக்கு அதிகமாக வாங்கப்படுறது. அவ்வளவுக்கு சிறுவர்கள் உணவு உண்பார்களா அப்படின்றது இங்கே முன்வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த உணவு திருவிழா மிகப்பெரிய தோல்வியில் முடிஞ்சதுனால மக்கள் இந்த உணவு திருவிழாவை கூட கொண்டு நடத்த முடியாதவர் நாளைக்கு முதலமைச்சராகி எங்களுடைய வடபகுதியை கொண்டு நடத்துறதுக்கான தகுதி தராதரம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த உணவு திருவிழா இவ்வளவுக்கு தோல்வியில் முடிஞ்சது மட்டுமில்லாமல் பெரிய ஒரு முதலீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அழிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இந்த உணவு திருவிழாவில் அன்லிமிட்டட் நீங்கள் எவ்வளோ வேணும்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த உணவு திருவிழாவில்
குறிப்பிட்ட உணவினுடைய 3000 ரூபா தானே நாங்கள் செலுத்தி விட்டோம், நாங்கள் உணவு சாப்பிடலாம், வெளிநாட்டு உணவு உள்நாட்டு உணவுகளை நாங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே வந்த மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு கவலையை அல்லது வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறத வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இங்கே பயன்படுத்தப்படுற பழங்களில் கூட ரசாயன கலவைகள் பழுக்க வைக்கிறதுக்காக தெளிக்கப்படுகிறது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். அப்படி சொல்லி இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து இந்த நிகழ்வில் குறிப்பிட்ட அந்த நிர்வாகி சொல்லியிருந்தார், யார் என்னதான் எங்களை பற்றி சொல்லியிருந்தாலும் நாங்கள் எங்களுடைய விஷயத்தில் வந்து நாங்கள் சரியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 8ஆம் மாதம் இந்த நிகழ்வை வைப்பதற்கான காரணம் புலம்பெயர் தேசத்தாக்கள் புலம்பெயர் தேசத்து தமிழர்கள் எங்களுடைய வடபகுதியில் வந்து நிற்பாங்க, அவங்கள கொண்டு உறவினர்கள் அவர்கள் கூட்டிக் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு உணவுகள் அப்படின்ற பொழுது நிறைய பேர் இந்த உணவை சுவைப்பதற்காக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தாங்கள் வந்து எதிர்பார்த்த டார்கெட்டை வந்து அடையலாம் அப்படின்றது நமக்கு அது வெற்றியும் அளிச்சிருந்த நிறைய சமூக ஊடகங்கள் வலையொலிகள் வலைத்தளங்கள் எல்லாமே வந்து இருக்கிற விளம்பரங்களை வெளியிட்டு கொண்டு வந்தன. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஊடகங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் அதாவது வந்து அவங்களுடைய லங்காசிரியோ அது வந்து ஐபிசியை வந்து அவங்களும் வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது இது வந்து ஒரு தோல்வியில் முடிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய திட்டமிடல் பெரிய ஒரு பிரச்சனையை இங்கே வந்து காட்டியிருக்கிறது. இவர்களுடைய தவறான திட்டமிடல் தான் இந்த உணவு திருவிழாவினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இப்போ சொல்லப்படுறது. இதில் டிஜிட்டல் சிஸ்டத்தை வந்து இவங்க பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து 5000 பேர் உள்வாங்கப்படுகிறார்கள்ங்கிற பட்சத்தில் வந்து டிஜிட்டலில் வந்து 5000 பேரோட நிப்பாட்டி இருக்கணும். அதை தாண்டி இவர்களே அதை ஒன் பண்ணி வச்சிருந்தார்கள் அப்படின்ற விஷயம் தெரியாது. ஆனால் இந்த டிஜிட்டலில் வந்து காசு கட்டினவர்கள் எல்லாருக்குமே வந்து பணங்கள் திருப்பி கொடுக்கப்படும். அதாவது இன்று சரியான முறையில் தாங்களுக்கான உணவு வழங்கப்படவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை மறுதினம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு திருவிழாவில் வந்து நாளை மறுதினம் உணவு திருவிழா இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாளை மறுதினம் உணவு திருவிழா இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான கட்டணங்கள் திருப்பி செலுத்தப்படும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படுகிறது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உணவு திருவிழா இப்போ வந்து பெரிய ஒரு தொழிலாக முடிஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு முதலீடு இங்கே வந்து இழந்திருக்கிறார் குறிப்பிட்ட முதலாளி அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வந்து குறிப்பிட்ட அந்த முதலாளி வந்து முதலமைச்சராக போட்டியிட்டு முதலமைச்சராக வென்றால் எங்களுடைய வடபகுதி மக்களுக்கு வந்து எப்படி இவர் எங்களுடைய வடபகுதி மக்களை காப்பாற்றுவார், வடபகுதி மக்களுக்கு எப்படி நல்லது செய்வார், இந்த ஒரு சின்ன விஷயத்தையே இவரால் செய்ய முடியாத நபர் எப்படி எங்களுடைய வடபகுதி மக்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை அந்த பகுதி மக்கள் வடபகுதி மக்கள் வந்து சொல்கின்றது மட்டும் இல்லாமல் அவதூறான கருத்துக்களை சொல்கிறதையும் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக கிளம்பி இருக்கிறது. ஆனால் இதில் குறிப்பிட்ட முதலாளியை குற்றம் சொல்வதா, அங்கே வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்த மக்களை குற்றம் சொல்வதா அப்படின்றது என்னை பொறுத்தவரை ஒரு கேள்விக்குறியான விஷயம். என்ன சொன்னால் மக்களை பொறுத்தவரையில் மக்கள் தங்களுடைய ஆத்ம திருப்திக்காக, அதாவது விழா காலம் வீட்டில் சாப்பிட்றோம், வெளியில் போய் சாப்பிடலாம், ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து கண்டு கழிக்கலாம், வெளிநாட்டில் வந்து இருக்கிற மாதிரி நாங்களும் வந்து இதை கண்டு கழிக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு வந்திருப்பார்கள், கட்டணம் செலுத்தியிருப்பார்கள். அது தங்களுக்கு சரியான திருப்தி ஆத்ம திருப்தி கிடைக்காத பட்சம் அவர்களுடைய வேதனையான கருத்துக்களை வந்து இங்கே நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு திருவிழா வந்து நாளை மறுதினம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த முதலாளிக்கு வந்து இது பெரிய ஒரு முதலீட்டு இழப்பு. ஏன்னு சொன்னால் அவர் பெரிய ஒரு லாபத்தை நோக்கமாக கொண்டு செஞ்ச இந்த உணவு திருவிழா இப்போ அது நட்டத்தில் முடிஞ்சிருக்கிறது. பார்ப்போம் அது சம்பந்தமாக அடுத்தடுத்த கட்டங்களாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது தகவல்கள் வருகின்ற பொழுது அந்த தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்து விடுகிறேன். மீண்டும் இந்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.